வணக்கம் மக்களே. நான் ஃபஸ்ட்டு பண்ண பந்தயத்தோட ட்ராஃபி தான் இது. இதை ஏன் இப்போ காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளாக சின்ன பந்தயம் வருது. அதுக்கு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் இன்னிலேருந்தே வாட்டர் கட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கினேன். காலாங்காத்தால எந்திச்சி பிளாக் காஃபி குடிக்கிறது தான் டாஸ்க்கு. ரொம்ப நாள் வீடியோ வராதுக்கு காரணம் அந்த பந்தயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த பந்தயத்தோட பிளாக் அப்கமிங் வீடியோஸில் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிம்முக்கு செத்தனோடனே ஷூவெல்லாம் மாட்டின்னு எம்டி ஸ்டொமக்கில் கார்டியோ முடிச்சுட்டு உடனே ஒர்க் அவுட்டில் குதிக்கலான்னு போகும்போது தான் நம்ம குட்டி கோச் தள்ளில் எதுவும் வீந்துட்டு இருக்க போல தட்டி விடலான்னு பார்த்தா அது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம லோக்கி ஐயா ஒரு ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ சோகமாக இருந்தார். அது என்னன்னு கேட்டு இன்னைக்கு ஒரு பேக் ஒர்க் அவுட்டு ஒரு அண்ணனுக்கு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அண்ணன் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு 2 பேர் ஒர்க் அவுட் போட்டோம். இன்னைக்கு தேவையான ஒர்க் அவுட்டை தேவையான வெயிட்டில் போட்டேன். 3 நாள் பந்தயத்தை வச்சுக்கிட்டு இன்னிலேருந்து ஒரு லிட்டு வந்து வாட்டரை கட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தேன். அதுக்கப்புறம் ஆப்ஸ் எல்லாம் போட்டு போன வாட்டி நான் மென்ஃபிசிக் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த வாட்டி நம்ம பாடி பில்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால் ஸ்ட்ரீம் எல்லாம் எடுத்துகிட்டு போஸ்டிங் பண்ணலான்னு பார்த்தா சரி நீங்கள் வேணாம் நாளைக்கு தள்ளி வச்சுக்கிறேன் போஸ்டிங்க. பிகாஸ் ஆஃப் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மீல்லாம் ரெடி பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் கேபை மிஸ் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை ஸ்கூட்டி இருந்தனால எங்கள் அம்மா மாரி அங்கே முனையில் விட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே சும்மா எல்லா கூட பேசிகிட்டு இருந்தேன். பந்தயத்துக்கு போன வீடியோ அப்கமிங் வீடியோஸில் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பாய்.